சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சந்தோஷ் நாராயணன் இசையில் அவரது மகள் தி மற்றும் திருக்குறள் அறிவு ஆகியோரின் குரலில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான ஆல்பம் பாடல் என்ஜாயி என்ஜாமி. நிலமற்ற தேயிலை தோட்ட அடிமைகளாக இருந்து அவதிப்பட்ட திருக்குறள் அறிவின் பாட்டி வள்ளியம்மாள் உள்ளிட்ட சில மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் இப்பாடல் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்பாடல் AR ரஹ்மான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்த மாஜா யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டது. இப்பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பு பெற்ற நிலையில் இப்போது வரை 531 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. அதே சமயம் சர்ச்சையிலும் சிக்கியது. அதாவது பாடலில் முக்கிய பங்கு வகித்த திருக்குறள் அறிவு பெயர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டது. முதலில் ரோலிங் ஸ்டோன் இந்தியா என்ற ஆங்கில புத்தகத்தில் இப்பாடல் குறித்து எழுதப்பட்டிருந்த பாராட்டு கட்டுரையில் திருக்குறள் அறிவின் பெயர் இடம்பெறவில்லை. இதற்கு ரஞ்சித் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க இது விவாத பொருளாக மாறியது. அதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பிரதமர் மோடி முன்னிலையில் இப்பாடல் அரங்கேற்றப்பட்டது. நிகழ்வில் பாடகி தி மற்றும் மாரியம்மாள் இருவரும் மட்டுமே பாடியிருந்தார்கள். அதிலும் திருக்குறள் அறிவு இடம்பெறவில்லை. இதுவும் பேசுபொருளாக மாற இது குறித்து பேசிய அறிவு, நீங்கள் தூங்கும்போது உங்கள் பொக்கிஷத்தை யார் வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம், ஆனால் நீங்கள் விழித்திருக்கும் போது முடியாது என குறிப்பிட்டு உண்மை வெல்லும் என கூறியிருந்தார். இதையடுத்து சந்தோஷ் நாராயணனும் விளக்கம் அளித்திருந்தார். பின்பு பாடகி தியும் அறிக்கை வெளியிட்டார். அதில் செஸ் ஒலிம்பியா நிகழ்ச்சியில் அறிவுக்கு அழைப்பு விடுத்த போதிலும் அவர் அமெரிக்காவில் இருந்ததால் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த விவகாரம் குறித்து மீடியா முன்னால் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார். இதையடுத்து இந்த விவகாரம் அமைதியாக இருந்தது. பின்பு இப்பாடலின் 3ஆம் ஆண்டில் சந்தோஷ் நாராயணன் பாடலில் வேலை பார்த்த தங்களுக்கு சதவீத கூட வருமானம் கிடைக்கவில்லை என வருத்தத்துடன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் இப்பாடலை வெளியிட்ட மாஜா நிறுவனத்தை பலமுறை தொடர்பு கொண்டும் முடியவில்லை என கூறியிருந்தார். மேலும் மாஜா நிறுவனம் அதன் பிறகு பணம் கொடுத்ததா என்பதை சந்தோஷ் நாராயணன் சொல்லவில்லை. இருப்பினும் நிலுவையில் உள்ள தொகையை அவர்களுக்கு தருவதாக உறுதியளித்தார். இந்த நிலையில் இப்பாடல் வெளியாகி 5 ஆண்டுகள் கடந்துள்ளது. இந்த சூழலில் திருக்குறள் அறிவு தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் என்ஜாய் என்ஜாமி பாடல் குறித்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்பாடலுக்கான பீட் எனக்கு அனுப்பப்பட்டது. பின்பு நானே பாடல் வரிகளை எழுதினேன். முக்கிய குரல் பாடும் மெலோடியை கம்போஸ் செய்தேன். எனது சொந்த கலாச்சார வரலாறு மற்றும் வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் பாடலில் நடித்தேன். இசை என்பது கூட்டு முயற்சிதான், ஆனாலும் பாராட்டும் ஊதியமும் நியாயமாக இருக்க வேண்டும். இந்த பாடல் எனது நிலம் மற்றும் மக்களின் கதைகளுடன் என் கிராமத்தில் படமாக்கப்பட்டது. இந்த வரலாறு பெரும்பாலான மக்களை சென்றடையும் என்ற நம்பிக்கையில் தான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் முழு பாடலையும் எழுதி முக்கிய மெலோடியை உருவாக்கிய போதிலும் நான் ஒரு சிறப்பு கலைஞராகவே பாடலில் சேர்க்கப்பட்டேன். அப்போது அதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு பணியாளர்கள் உரிமைகளை வைத்திருக்கிறார்கள் மற்றும் ராயல்டிகளை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் எனது படைப்புக்கும் எனக்கும் எந்த ஊதியமும் உரிமையும் கிடைக்கவில்லை. இதை அனுதாபத்திற்காக சொல்லவில்லை, உரிய அங்கீகாரத்திற்கும் உழைப்பின் கண்ணியத்திற்காகவும் சொல்கிறேன். சுயாதீன கலைஞர்களே, உங்கள் உழைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒப்பந்தங்கள் போடப்பட்டாலும் உங்களது உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த சந்தோஷ் நாராயணன், உங்களுக்கு ஒரு சொந்த கருத்து இருக்கலாம். நீங்கள் கோரும் தொழில்நுட்ப அங்கீகாரமும் சட்ட ரீதியான உரிமையும் எப்போதும் நேர்மறையற்றதாகவும் கற்பனை நிறைந்ததாகவுமே உள்ளது. உங்களது அனைத்து ஆதாரத்துடன் எந்த ஊடகத்திலும் இதை பற்றி விவாதிக்க தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் என்னை அனைத்து இடத்திலும் பிளாக் செய்ததால் இங்கே பதில் அளிக்கலாம். நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சொல்லும் பொய்களை மாற்றும் வரை இது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறக்கூடாது. இந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்ய முயல்வது ஒரு ஏமாற்று வேலை. நான் அமைதியாக இருக்க வேண்டிய அந்த கடினமான காலங்களில் நீங்கள் ஒருபோதும் பதிலளிக்கவில்லை. மேலும் கடந்த வருடம் உங்கள் திருமணத்திற்கு என்னை அழைக்க ஒருமுறை வீட்டிற்கு வந்தீர்கள். அப்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன். என் ஊழியர்கள் பின்னர் என்னிடம் சொன்னதால் தெரிய வந்தது. நீங்கள் என்னை பிளாக் செய்த பிறகு இது நடந்தது. நான் அன்பாகத்தான் பேசுவேன். வாருங்கள், இதை பற்றி விவாதிப்போம் என்றுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.